அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாத சுகபிரமரிஷி பாதம் பணிந்து 25/4/2026 சித்திரை மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். திதி வந்து மாலை 6:28 வரை நவமி, பின்வந்து தசமி. நட்சத்திரம் இரவு 8:04 வரை ஆயில்யம், பின் மகம். வார சூலை வந்து கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:04, மறைவு 6:26. ராகு காலம் காலை 9:10 10:47. யமகண்டம் மதியம் 1:48 3:20. குளிகை நேரம் காலை 6:04 7:37. நல்ல நேரம் வந்து காலை 7:05 8:05. மாலை 5:25 6:25. கோச்சாரம் வந்து மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் வந்து ராகு, மீனத்தில் வந்து சனி, செவ்வாய் மற்றும் புதன். சந்திராஷ்டமம் வந்து தனுசு ராசி. பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6:04 முதல் 9:54 வரை சந்திராஷ்டமம். பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:54 மதியம் 3:54 வரை சந்திராஷ்டமம். பூராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 3:54 முதல் 9:54 வரை சந்திராஷ்டமம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரவு 9:54 முதல் அதிகாலை 3:54 வரை சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். வாகன பயணங்களில் நிதானம் அவசியம். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இன்று நல்ல லாபங்கள் பெற்றுத்தரும். மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். இளைய சகோதரர்களிடம் ஒற்றுமை பலப்படும். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திலிருந்து சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடைபெறும். பேச்சில் வந்து இனிமையை கையாள்வது நலம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் மனதைரியம் என்பது அதிகமாக இருக்கும். முகம் வந்து ஒருவித பொலிவுடன் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணங்கள் இன்று தோன்றும். சந்திரன் இருப்பதால் உற்சாகம் வந்து அதிகமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் வந்து கைகூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் சிக்கனம் தேவை. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். சுப காரியங்களுக்காக சுப விரயங்கள் செய்ய நேரிடும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து காவல் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு. அதிர்ஷ்ட எண் 7. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும். இனிய நாள். மூத்த சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். தொழில் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொழிலில் வந்து அபரிமிதமான முன்னேற்றம் காணப்படும். புதிய
புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும். மேல் அதிகாரிகள் பாராட்டுக்களை பெறுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பிதிர்வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் கூடும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இன்று சிறப்பான காலம் இது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் புதிய காரியங்களை தவிர்க்கவும். மற்றவர்களுடன் விவாதிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். பயணங்களின் போது மிகவும் கவனம் தேவை. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் இருந்து நல்ல செய்திகள் வரும். பொது வாழ்வில் அந்தஸ்து உயரும். புதிய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சித்தர்களை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய கடன், நோய், எதிரி போன்ற பாவத்தில் சந்திரன் பயணிப்பதால் கடன் பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு இன்று சற்று வேலை கடினமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்களின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று லாபம் என்பது அபரிமிதமாக இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை எல் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.